புதுசாக வீடு கட்டும் போது கேமரா கூடிய வயரிங் உள்ள கன்சில்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது எனக்கு கேமரா பற்றி பெரிய நாலேஜ் இல்லை, பட் உள்ள கன்சில்டாக வயரிங் லே பண்ணும்போது எந்த வயரிங்கை உள்ளே லே பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். காமனாக சிசிடிவி கேமராக்கு 2 விதமான கேமரா வயரிங் லே பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 3+1 கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேபிளில் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்னா ஹெச்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது கேமராங்கிறது ஒரு 50 மீட்டர் சரௌண்டிங்கில் தான் இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த 3+1 கேபிளை லே பண்ணி கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐபி ஆர் பிஓஐ கேமரா தான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கேட்சிஸ் கேபிளில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேமரா மெயின் பர்பஸே லாங் ரேஞ்ச் நல்லாவே சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்சிஸ் கேபிள் லே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ஜஸ்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கேமரா பற்றி நாலேஜே இல்லை, பட் இப்போ வந்து வயரிங் லே பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்காம கேட்சிஸ் கேபிளை லே பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த கேமரா கேபிளில் ஹெச்டி கேமரா, ஐபி கேமரா, பிஓஐ கேமரா எந்த கேமராவும் இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லி இந்த ஒரு மீட்ரு அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் எந்த கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், ஹெச்டி கேமரானா என்ன, ஐபி கேமரானா என்ன அப்படிங்கிற பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மோர் தென் இன்ஃபர்மேஷன் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, தென் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.